மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. பின்னர் மாலை 5 மணி அளவில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடல் தானமாக அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 72 வயதாகும் சீதாராம் யெச்சூரி சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நுரையீரல் தொற்றுக்காக தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக வென்டிலேஷனில் இருந்த யெச்சூரி சிகிச்சை பலனின்றி காலமானார். எழுச்சிமிக்க கம்யூனிஸ்டான சீதாராம் யெச்சூரியின் மறைவு கட்சி வரம்புகளை கடந்து அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இடதுசாரி சித்தாந்தத்தின் ஒளியாகவும் அனைத்து அரசியல் கட்சியினரையும் இணைப்பவராகவும் இருந்ததாக புகழாரம் சூட்டியுள்ளார். நீண்ட ஆலோசனைகளை மேற்கொண்ட தருணங்களை இழந்து நிற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பயமறியா தலைவரான சீதாராம் யெச்சூரி நீதிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்பது அவரது இளவயது முதலே தெரிய தொடங்கிவிட்டதாக கூறினார். உழைக்கும் தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை, மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம் மற்றும் முற்போக்கு சிந்தனைகள் தனித்துவமான ஒரு வாழ்க்கை பயணத்தை வடிவமைத்ததாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், யெச்சூரியின் வாழ்க்கை எதிர்கால தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என கூறியுள்ளார். அவருடன் நடத்திய கருத்தாழமிக்க உரையாடல்களை தாம் எப்போதும் நினைவில் கொள்வேன் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தவிர தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு கட்சித் தலைவர்களும் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அதிகாரிகளால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார். அமலாக்கத்துறை வழக்கில் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் பெற்றிருந்தும் சிபிஐயின் வழக்கின் காரணமாக நீதிமன்ற காவலில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிபிஐ வழக்கிலும் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனு மீதான விசாரணை நிறைவடைந்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜாமீன் கோரி கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. இதில் ஜாமீன் பெறும் பட்சத்தில் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிலும் அதிகாரிகள் இருவர் அவர்களது 2 தோழிகளுடன் சோட்டி ஜாமி என்ற பகுதிக்கு சென்றனர். அப்போது அங்கு வந்த 8 பேர் கொண்ட கும்பல் ராணுவ அதிகாரிகளிடம் இருந்த பணத்தை பறித்துக் கொண்டு அவர்களது தோழிகளை பணைய கைதியாக பிடித்து மேலும் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வரும்படி மிரட்டியது. இதுகுறித்து ராணுவ அதிகாரிகள் புகார் அளித்த நிலையில் சோட்டி ஜாமி பகுதிக்கு காவல்துறையினர் விரைந்தனர். ஆனால் தாங்கள் பிடித்து வைத்திருந்த பெண்களில் ஒருவரை அந்த கும்பல் துப்பாக்கி முனையில் பாலியல் வன்கொடுமை செய்து தப்பிச் சென்று விட்டது. இந்த சூழ்நிலையில்தான் ராகுல் காந்தியின் விமர்சனம் வெளியாகியுள்ளது. மாநில அரசின் மோசமான நிர்வாகமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க காரணம் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதற்கிடையே நாட்டில் தினசரி 86 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். நாட்டில் பாதி பேர் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக கூறிய பிரியங்கா, கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் தைரியத்தை இழந்துள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அடுத்த மாதம் 3வது வார இறுதியில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் எனும் பெயரில் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி நடத்த முடிவு செய்து அதற்கான அனுமதி கோரப்பட்டது. இதற்கு 33 நிபந்தனைகளுடன் காவல்துறையும் அனுமதி அளித்தது. ஆனால் மாநாட்டுக்கான பணிகளை குறுகிய காலத்தில் செய்து முடிக்க முடியாது என்பதால் அதனை ஒத்திவைக்க விஜய் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மழை காலத்திற்கு முன்பே மாநாட்டை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதால் அக்டோபர் 3வது வாரத்தில் மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மாநாடு தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 நாட்களுக்குள் வெளியிடுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைக்காக சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோயில் நடை இன்று திறக்கப்பட உள்ளது. திருவோண நட்சத்திர தினமான வரும் 15ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்படுகிறது. ஓணம் பண்டிகை தினத்தன்று சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற உள்ளன. ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் 15 மற்றும் 16 ஆகிய 2 நாட்கள்
ஓணம் பண்டிகையொட்டி விருந்து வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து மாதாந்திர பூஜைக்காக வருகிற 21ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்லைன் தரிசன முன்பதிவும் தொடங்கியுள்ளது. ஓணம் மற்றும் மிலாது நபி பண்டிகையை முன்னிட்டு உதகை முதல் கேத்தி வரை மலை ரயில் சிறப்பு சேவைகளை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் மலை ரயிலில் பயணிக்க உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்போது 2ஆம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மிலாது நபி மற்றும் ஓணம் திருநாளை முன்னிட்டு மலை ரயில் சிறப்பு சேவைகளை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி நாளை மற்றும் நாளை மறுநாள் குன்னூரிலிருந்து காலை 8:20 மணிக்கு உதகை வரையிலும் மாலை 4:45 மணிக்கு மறுமார்க்கமாக இருமுறை இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உதகை முதல் கேத்தி வரை காலை 9:45 மணி, பகல் 11:30 மணி மற்றும் மாலை 3 மணிக்கும் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பெண்கள் உள்ளிட்டோர் நடத்திய போராட்டத்தால் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை மது குடிப்போரின் போராட்டத்தால் மீண்டும் திறக்கப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது. வெள்ளப்பள்ளத்தில் இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் கடை முன்பு அமைத்திருந்த தடுப்புகளை மீறி சென்று பெண்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் செய்தனர். டாஸ்மாக் கடையால் அந்த வழியே செல்லும் பள்ளி கல்லூரி மாணவிகள், பெண்கள் உள்ளிட்டோருக்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. என்ன காரணம்? எதனால? எங்க குடிபடைக்கு ஏதாவது காரணம் வேணும்ல? சின்ன பயலெல்லாம் பார்த்தா குடிச்சிட்டு போதையில கிடக்குறாங்க. போதையில வேடிக்கை தான் பார்ப்பாங்க, யாரும் மறைக்க மாட்டாங்க. எங்களோட கோரிக்கை இங்க வேண்டியல்ல எங்களுக்கு, அவ்வளவுதான். இதைத் தொடர்ந்து டாஸ்மாக் கடை மூடப்பட்ட நிலையில் கடையை உடனடியாக திறக்க கோரி வெள்ளப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த மது குடிப்போர் வட்டாட்சியர் வாகனத்தை முற்றுகையிட்டதுடன் டாஸ்மாக் கடை முன்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து டாஸ்மாக் கடையை திறக்க மாவட்ட கலால் உதவி மேலாளர் ஜெயபால் அனுமதி அளித்ததை அடுத்து கடை மீண்டும் திறக்கப்பட்டு மது விற்பனை மும்மரமாக நடைபெற்றது. கடையில் மது பாட்டில்களின் இருப்பு குறைவாக இருந்ததால் உடனடியாக மது பாட்டில்கள் கொண்டுவரப்பட்டன. இதனால் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி நடைபெற்ற போராட்டம் வீணானது. பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளை அழைத்து பிரதமர் மோடி பாராட்டுக்களை தெரிவித்தார். பாரிஸில் அண்மையில் நிறைவடைந்த பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியா முன் எப்போதும் இல்லாத வகையில் 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் என்று 29 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தது. இந்நிலையில் அவனி லெகரா, கபில் பார்மர் போன்ற பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு சென்றனர். அங்கு சாதனையாளர்களை பிரதமர் பாராட்டினார். அப்போது பார்வை மாற்றுத்திறனாளி கபில் பார்மர் தான் வென்ற பதக்கத்தில் பிரதமரின் கையெழுத்தை பெற்றார். விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றார். ஹரியானா சட்டமன்ற தேர்தலையொட்டி பரப்புரை மேற்கொள்ளும் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங், அமித் ஷா, நிதின் கட்கரி, மனோகர் லால் கட்டார், தர்மேந்திர பிரதான், சிவராஜ் சிங் சௌகான், பாஜக ஆளும் மாநில முதல்வர்களான யோகி ஆதித்யநாத், புஷ்கர் சிங் தாமி, ஹிமந்த பிஸ்வா சர்மா, பஜன்லால் சர்மா, நைப் சிங் சைனி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. பாஜக மூத்த தலைவர்கள் அடங்கிய 40 நபர்கள் கொண்ட இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஹரியானாவில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி கட்சிகள் தனித்தனியாக களம் காணுகின்றன. ரயில் விபத்துகளை தடுக்கும் விதமாக நாடு முழுவதிலும் உள்ள ரயில்களில் அதிநவீன கேமராக்களை பொருத்த இந்திய ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயில் விபத்துகள் தொடர்பாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ரயில்வே துறையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் விபத்துகளை தடுக்கும் வகையிலும் தண்டவாளங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் நாடு முழுவதிலும் உள்ள ரயில்களில் கேமராக்களை பொருத்த மத்திய ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரயில் என்ஜினின் முன்பகுதி, ரயில் பெட்டிகளின் வெளிப்பகுதி ஆகிய இடங்களில் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் மூலம் தண்டவாளம் கண்காணிக்கப்பட உள்ளது. கேமரா பொருத்தும் பணிக்கான டெண்டர் நடைமுறைகள் 3 மாதங்களில் நிறைவடையும் எனவும் திட்டத்திற்கு 1000 முதல் 1200 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் மாணவ மாணவிகள் ஆடல் பாடலுடன் ஓணம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தக்கலையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை வரவேற்கும் விதமாக அத்தப்பூ கோலம் போடப்பட்டது. மாவேலி வேடம் அணிந்தும் மாணவ மாணவிகள் கேரளாவின் பாரம்பரிய உடையான கசவு சேலை அணிந்தும் வேஷ்டி அணிந்தும் பங்கேற்றனர். மேள தாளங்களுடன் மாணவ மாணவிகள் பாரம்பரிய திருவாதிரை நடனமாடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாளை மறுநாள் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் கேரள எல்லையில் உள்ள மாவட்டங்களில் ஓணம் கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன. അപ്പോൾ എല്ലാ വട്ടവും വീട്ടിലാണ് ഇടുന്നത്. ഇപ്പോൾ കോളേജിലാണ് ഞങ്ങളുടെ ഓണം സെലിബ്രേഷൻ. പത്തപ്പൂ ഒക്കെ ഇട്ട് ഫ്രണ്ട്സിൻ്റെ കൂടെ ഒക്കെ ഇടുമ്പോൾ ഞങ്ങൾ നല്ല ഹാപ്പിയാണ്. വീട്ടിൽ ഞാൻ ഒറ്റയ്ക്ക് ഇടുന്ന ഒറ്റ മോളാണ്. ഇവിടെ ഇപ്പം എൻ്റെ ഫ്രണ്ട്സ് എല്ലാവരും ഉണ്ട്. അപ്പോൾ അവരുടെ ഒക്കെ ഇടുമ്പോൾ നല്ല ഹാപ്പിയാണ്. എല്ലാ വർഷവും ഓണം വീട്ടിലാണ്. ഇപ്രാവശ്യം ഇവിടെ ആദ്യമായിട്ട് കോളേജിൽ ഹോസ്റ്റലിലാണ്. ഒരു ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ളൊരു എക്സ്പീരിയൻസ് ആണ്. யூஸ்வலி நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து கெட் டுகெதர் மாதிரி ஓணம் செலிப்ரேஷன் இருக்கும். இந்த வருஷம் எங்களுக்கு எப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கலீக்ஸ் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம். நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸா நமக்கு அத்தப்பூ போடுறது, நல்ல ஒரு ஃபுட் ஃபீஸ்ட், ஓணம் ஃபீஸ்ட் பண்றது, அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸோட ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகுறதுக்கும் ஒரு டீமா நம்ம ஒர்க் பண்றதுக்கும் இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் சென்னை ராமநாதபுரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி தாம்பரம் ராமநாதபுரம் வாரம் மும்முறை சேவை சிறப்பு ரயில் இம்மாதம் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. வியாழன், சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 5:55 மணிக்கு ராமநாதபுரம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் ராமநாதபுரம் தாம்பரம் வாரம் மும்முறை சேவை சிறப்பு ரயில் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. வெள்ளி, ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ராமநாதபுரத்திலிருந்து காலை 10:55 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:10 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். இந்த ரயில்கள் செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, கல்லல், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் தமிழக ரயில் நிலையங்களுக்கான தரவரிசை பட்டியலில் முன்னேறியுள்ளது. 2023-24ஆம் ஆண்டுக்கான ரயில் நிலையங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டது. இதன் அடிப்படையில் தென்னக ரயில்வே தரவரிசை பட்டியலுடன் ரயில் நிலையத்தை பயன்படுத்தியோரின் எண்ணிக்கை, வருவாய் உள்ளிட்ட தகவலை அளித்துள்ளது. இதில் முதல் இடத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையமும் 2வது இடத்தில் எழும்பூர் ரயில் நிலையமும் இருக்கும் சூழலில் 8வது இடத்தை நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் பிடித்துள்ளது. என்எஸ்ஜி எனப்படும் புறநகர் அல்லாத குழுவின் 3வது பிரிவில் இருந்த நெல்லை ரயில் நிலையம் தற்போது 2வது பிரிவுக்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் 138 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதுடன் 47 லட்சம் பேர் நெல்லை ரயில் நிலையத்தை பயன்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த சிட்லப்பாக்கம் ஏரியில் கட்டி முடிக்கப்பட்ட கழிவறை 6 மாதமாகியும் திறக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிட்லப்பாக்கம் ஏரி தூர்வாரப்பட்டு சுற்றி நடைபாதை அமைக்கப்பட்டு பூங்கா அமைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு கழிவறை கட்டி 6 மாதங்களாகியும் திறக்கப்படாமல் உள்ளதால் முதியவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் சிரமத்தை சந்திப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பராமரிப்பிற்கு ஆட்கள் இல்லாததால் திறக்கவில்லை எனவும் ஓரிரு வாரங்களில் மாநகராட்சி வசம் ஒப்படைத்து விடுவோம் எனவும் விளக்கம் அளித்தார். ₹2 கோடி மோசடி செய்துவிட்டதாக நடிகர் விமல் அளித்த புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கை முடித்து வைத்துவிட்டதாக விருகம்பாக்கம் காவல்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். தன்னை ஏமாற்றி ₹2 கோடி மோசடி செய்துவிட்டதாக சினிமா பினான்சியர் கோபி, விநியோகஸ்தர் சிங்காரவேலன், அவரது மேலாளர் விக்னேஷ் ஆகியோருக்கு எதிராக விமல் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி விக்னேஷ்குமார் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. அப்போது 2 மாதங்களுக்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று விருகம்பாக்கம் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது.
இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று காவல் ஆய்வாளர் சுமதி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிக்கு முன் விசாரணைக்கு வந்தபோது காவல் ஆய்வாளர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வழக்கு தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும் பிரச்சினை தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகும்படி இருதரப்பிற்கும் அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். ரஷ்யா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டு அதிபர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாதுகாப்பு உயரதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அஜித் தோவல் ரஷ்யாவிற்கு சென்றார். இதனிடையே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் அதிபர் புதினை அஜித் தோவல் சந்தித்து பேசியதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் உக்ரைனுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் சூழலில் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்படலாம் என்று புதின் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழீழ கனவு ஒருபோதும் நனவாகாது என இலங்கை அதிபர் வேட்பாளர் நமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொழும்புவில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் அதிபர் வேட்பாளர் நமல் ராஜபக்சே பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்தார். தங்கள் ஆட்சியின் போது செய்த சாதனைகளை குறிப்பிட்ட அவர், முதலீடு என்ற போர்வையில் தேசிய வளங்களை விற்பனை செய்யும் சூழ்ச்சி நடவடிக்கைக்கு இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்தார். ஒற்றை ஆட்சியை பாதுகாப்போம் என்றும் மாகாண சபைகளுக்கு காவல்துறை காணி அதிகாரங்களை வழங்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டார். அனைத்து தரப்பு மக்களின் மதம் மற்றும் கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும் என உறுதியளித்த நமல், வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பது தமிழீழத்தை உருவாக்குவது என்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றார். இக்கருத்து இலங்கை தமிழர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலம் விண்வெளிக்கு சென்ற தனியார் குழுவினர் ஸ்பேஸ் வாக் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. ஜாரட் ஐசக்மேன் என்ற தொழில் அதிபருடன் இணைந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் போலாரி டான் எனப்படும் தனியார் விண்வெளி பயண திட்டத்தை அறிமுகம் செய்தனர். இத்திட்டத்தின்படி புளோரிடாவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் ஜாரட் ஐசக்மேன் உள்ளிட்ட 4 பேர் விண்வெளிக்கு சென்றனர். தற்போது 700 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதையில் பயணித்து வரும் டிராகன் விண்கலத்திலிருந்து ஜாரட் ஐசக்மேன், ஸ்பேஸ் எக்ஸ் பொறியாளர் சாரா கில்லி ஆகியோர் வெளியேறி ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடையை மேற்கொண்டனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வடிவமைத்த பிரத்யேக கவச உடைகள் கதிர்வீச்சு அபாயத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறதா என்பதை அவர்கள் சோதித்து பார்த்தனர். 5 நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்த குழு பூமிக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தின் கோல்டன் ஸ்பாரோ பாடல் 1 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. இந்த பாடலுக்கு நடிகை பிரியங்கா மோகன் கௌரவ வேடத்தில் நடனமாடியுள்ளார். இந்த பாடலை தனுஷ், ஜிபி பிரகாஷ், அறிவு மற்றும் சுப்லாஷ்னி உள்ளிட்டோர் பாடியுள்ளனர். பவர் பாண்டி, ராயன் படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் இயக்குநராக உருவெடுத்துள்ள தனுஷ் தற்போது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்ற படத்தை இயக்கி வருகிறார். இதில் அவரின் சகோதரியின் மகன் நாயகனாக அறிமுகமாகிறார். மேலும் மலையாள நடிகர் மேத்யூ தாமஸ், அனிகா சுரேந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். வழக்கமான காதல் கதையாக உருவாகி வரும் இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். இயக்குனர் ராஜமுருகன் தயாரித்துள்ள பராரி படத்தின் முதல் பாடலான சாம்பவா பாடல் வெளியானது. ராஜமுருகனிடம் உதவி இயக்குநராக இருந்த எழில் பெரியவேடி பராரி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார். உழைப்பிற்காக தங்களது சொந்த ஊரிலிருந்து இடம்பெயரும் மக்களின் கதையை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். இப்படத்தில் தோழர் வெங்கடேசன் படத்தில் நடித்து கவனம் ஈர்த்த ஹரிசங்கர் கதாநாயகனாக நடித்துள்ளார். சமீபத்தில் இந்த திரைப்படத்தின் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது. வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொழிய தொடங்கியுள்ளது. லக்னோ பகுதியில் கருமேகங்கள் சூழ்ந்து கொட்டிய மழையால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. கனமழையால் திரும்பும் திசையெல்லாம் பனி படர்ந்தது போல் காணப்பட்டது. பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதேபோல் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் பகுதிகளிலும் கனமழை பொழிந்தது. எனினும் மழை சற்று ஓய்ந்த நிலையில் அந்த பகுதிக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் குடைபிடித்தபடி தாஜ்மஹாலை கண்டு ரசித்தனர். தாஜ்மஹாலின் பின்னணியில் மேகக்கூட்டம் திரண்டிருந்தது பார்வையாளர்களை வசீகரிக்கும் விதமாக இருந்தது.
தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோயில்களில் குடமுழுக்கு விழாக்களில் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் மந்திரங்கள் ஓதப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் கஞ்சமலையில் உள்ள சித்தேஸ்வரர் சுவாமி கோயிலில் செப்டம்பர் 15ஆம் தேதி குடமுழுக்கு நடக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த குடமுழுக்கு விழாவை தமிழ் திருமுறைகள், தமிழ் சைவ மந்திரங்களை ஓதி நடத்த உத்தரவிடக் கோரி தமிழ் வேத ஆகம கல்வி பயிற்சிகளை வழங்கும் சத்தியபாமா அறக்கட்டளை தலைவர் சத்தியபாமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கோயில் குடமுழுக்கு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட போதும் குடமுழுக்குகளில் சமஸ்கிருதத்திலேயே நடத்தப்படுவதாக கூறியுள்ளார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் குடமுழுக்கு விழாக்களில் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் மந்திரங்கள் ஓதப்படுவதாக அறநிலையத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் தற்போது முழுமையாக செயல்படுவதாக தமிழக கல்லூரி கல்வி இயக்குநர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் இயந்திரங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாக பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்தது. அதில் நாப்கின் இயந்திரங்களை பராமரிப்பது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்று கூறி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கில் தமிழக கல்லூரி கல்வி இயக்குநர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் 2017-18ஆம் ஆண்டு நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு 89 கல்லூரிகளில் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அவை பழுதடைந்தால் சரி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பத்திரிகை செய்தி அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் தற்போது முழுமையாக செயல்படுவதாகவும் கூறப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் பள்ளிகளின் நிலவரம் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய பள்ளிக் கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். காற்றில் பறக்கும் NLC சுரங்க மண்புழுதியால் கடலூர் மாவட்டத்தில் 5 கிராம மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். பெரியாக்குறிச்சி, வடக்கு சேப்பலாநத்தம், வடக்கு வெள்ளூர், மந்தாரக்குப்பம், தொல்காப்பியர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. NLC முதலாவது சுரங்கம் மற்றும் முதலாவது விரிவாக்க சுரங்கத்திற்கு மிக அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியாகும். முதலாவது சுரங்கம் மற்றும் விரிவாக்க சுரங்கத்தில் நிலக்கரி எடுக்க நிலத்தின் மேல் மண் நீக்கப்படும் போது சுரங்க மண் காற்றில் பறந்து சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குடியிருப்புகளின் மீது படிந்து வருகிறது. இதனால் குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் சுரங்க மண் கலந்த காற்று புழுதியால் பாதிக்கப்படுகிறது. புழுதியால் காற்று மாசடைந்து சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விவசாய பயிர்கள் மீது சுரங்க மண் படிந்து நெல் மற்றும் மணிலா பயிர்கள் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய அணி வீரர்கள் சென்னை வந்தனர். சென்னை விமான நிலையம் வந்த வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்தியா வங்கதேசம் மோதும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 19ஆம் தேதி தொடங்குகிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் விராட் கோலி, பும்ரா, அஸ்வின், ரிஷப் பண்ட், KL ராகுல், யாஷ் தயாள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அதேபோன்று நஜ்முல் ஹுசேன் ஷாண்டோ தலைமையிலான 16 பேர் கொண்ட வங்கதேச அணி வீரர்கள் வரும் 15ஆம் தேதி சென்னை வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றி வரலாறு படைத்த வங்கதேச அணி பலம் வாய்ந்த இந்தியாவை வீழ்த்தும் முனைப்போடு களம் காண உள்ளது. KGF, காந்தாரா படங்களை தயாரித்துள்ள ஹெம்பாலே பிலிம்ஸின் தயாரிப்பில் உருவாகியுள்ள பகீரா திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தின் கதையை பிரசாந்த் நீல் எழுத டாக்டர் சூரி இயக்குகிறார். கண்டி, உக்ரம் ஆகிய கன்னட படங்களில் நடித்த ஸ்ரீமுரளி இந்த படத்தில் நாயகனாக நடித்துள்ளார். சமீபத்தில் இந்த படத்தின் டீசர் வெளியாகி கவனம் பெற்றது. பிரசாந்த் நீல் இயக்கிய சலார் படத்திற்கு இயக்குநர் சூரி வசனம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாருக் கான் நடிப்பில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஜவான் திரைப்படம் நவம்பர் 29ஆம் தேதி ஜப்பானில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான், நயன்தாரா, விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியானது ஜவான் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஷாருக் கான் தந்தை மற்றும் மகன் என 2 வேடங்களில் நடித்திருந்தார். இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று இதுவரை 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. சமீபத்தில் திரைப்படம் வெளியாகி ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அதை நினைவூட்டும் விதமாக படத்தில் நடித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஷாருக் கான் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
கார்த்தி நடித்துள்ள மெய்யழகன் படத்திலிருந்து டெல்டா கல்யாணம் என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. கார்த்திக் நேதா எழுதியுள்ள இந்த பாடலை VM மகாலிங்கம், செந்தில் கணேஷ், கோவிந்த் வசந்தா உள்ளிட்டோர் பாடியுள்ளனர். 96 திரைப்பட புகழ் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தியின் 27வது படமாக மெய்யழகன் படம் உருவாக்கியுள்ளது. 2D நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் அரவிந்த் சாமி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். வரும் 27ஆம் தேதி வெளியாகும் இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா இசையமைத்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் தொடர் மழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மைதுகுரி நகரில் உள்ள அணை நிரம்பி தண்ணீர் வெளியேறி வருவதால் கரையோரப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் அதன் பருந்து பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வீட்டின் கூரைகள் மீது சிக்கி தவித்த மக்கள் ரப்பர் படகு மூலம் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சாலைகளில் கார்கள் முழுவதுமாக மூழ்கி நகரமே முடங்கியுள்ள நிலையில் இந்த மழையால் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இயக்குனர் ராஜமுருகன் தயாரித்துள்ள பராரி படத்தின் முதல் பாடலான சாம்பவா பாடல் வெளியானது. ராஜமுருகனிடம் உதவி இயக்குநராக இருந்த எழில் பெரியவேடி பராரி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார். உழைப்பிற்காக தங்களது சொந்த ஊரிலிருந்து இடம்பெயரும் மக்களின் கதையை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். இப்படத்தில் தோழர் வெங்கடேசன் படத்தில் நடித்து கவனம் ஈர்த்த ஹரிசங்கர் கதாநாயகனாக நடித்துள்ளார். சமீபத்தில் இந்த திரைப்படத்தின் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது.